நிதியை மட்டுமல்லாமல் சமூக நீதியை மையமாக கொண்டு தயாரிக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கை தமிழ்நாட்டின் சீரான வளர்ச்சி பாதையை உறுதி செய்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்திருக்கும் அறிக்கையில் தடைகளை தாண்டி வளர்ச்சி நோக்கி தமிழ்நாடு சீர்மிகு பயணம் செய்து வருவதை எடுத்துச் சொல்லும் வகையில் அரசின் நிதிநிலை அறிக்கையை அமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்திருப்பதாக கூறியுள்ளார். சமூக நீதி, கடைக்கோடி மனிதருக்கும் நலவாழ்வு, உலகை வெல்லும் இளைய தமிழகம், அறிவுசார் பொருளாதாரம், சமத்துவ நோக்கில் மகளிர் நலம், பசுமை வழி பயணம், தாய் தமிழும் தமிழர் பண்பாடும் இலக்குகளை கொண்ட இந்த நிதிநிலை அறிக்கை குடிமை முதல் விண்வெளி வரை அனைத்தையும் உள்ளடக்கி இருப்பதாக ஸ்டாலின் கூறியுள்ளார். நிதியை மட்டுமல்லாமல் சமூக நீதியை மையமாக கொண்டு தயாரிக்கப்பட்ட இந்த நிதிநிலை அறிக்கை தமிழ்நாட்டின் சீரான வளர்ச்சி பாதையை உறுதி செய்திருப்பதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தொழில் முதலீட்டுக்கு உகந்த இடத்தில் இருந்த தமிழ்நாட்டை 3வது இடத்திற்கு உயர்த்தி உள்ளதாகவும், புத்தாக்க தொழில்கள் வரிசையில் தமிழ்நாடு முதல் இடத்தில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் நிதி வளத்தை சுரண்டுவது, மாநில நிதி ஒதுக்கீடுகளை தர மறுத்தது, கடன் வாங்கி திட்டங்களை தீட்ட தடை செய்தது என ஒன்றிய அரசின் நிர்வாக தொல்லைகளை தாண்டி இத்தகைய வெற்றியை தமிழ்நாடு அரசு பெற்று வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். கடைக்கோடி மனிதரையும் மேம்படுத்தி நாட்டின் முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை உச்சிக்கு கொண்டு போய் உட்கார வைக்கும் வகையில் நிதிநிலை அறிக்கையின் ஒவ்வொரு அறிவிப்பும் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். நிதிநிலை அறிக்கையில் உள்ள தமிழ்நாடு அரசின் கனவுகள் நனவாக அனைத்து துறை அமைச்சர்களும் மாவட்ட ஆட்சியர்களும் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.